வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சில்லி குக். இன்றைக்கி நம்ம பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். அது கூட நான் ஒரு கப் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். சுடு தண்ணியை வடிச்சிட்டு கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் ஆற விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டும் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரட் எடுத்துக்கிறேன். கேரட் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அதையும் நான் ஒன்று ஆட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன். காய் நல்லா வதங்கட்டும். இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா காய் வதங்கிடும். அது வதங்கிறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அது நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கின பிறகு நான் பார்த்திங்கன்னா மசாலா போடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டு அதை வதக்கிக்கிறேன். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணி ஒரு கிளறிடலாம். பாஸ்தா ஆட் பண்ணி 2 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.